தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நர்தன் இயக்கத்தில் சிவராஜ்குமார் நடிப்பில் வெளிவந்துக்கிற திரைப்படம் தான் பைரதி ரணங்கள். இது ஒரு கன்னட திரைப்படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தியேட்டரில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, மப்டி அப்படிங்கிற ஒரு கன்னட படம் வந்திருக்கும். அதனுடைய ப்ரீக்வல் ஸ்டோரியை சொல்லக்கூடிய கதை தான் இது. குறிப்பாக தமிழில் 10 தலை படம் வந்தது இல்லைங்களா, அதில் சிம்புனுடைய முன்கதையை சொல்லக்கூடிய கதை தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ரோனாப்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதியை காட்டுறாங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ்குமார் அவருடைய தந்தை வந்து ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு வராங்க. அந்த பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதி கூட இல்லாமல் வாழ்ந்துட்டு வராங்க. அப்போது சிவராஜ்குமாருடைய தந்தை கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு அந்த பிரச்சனைகள்லாம் சொல்கிறாரு. அவங்க பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கண்டுக்கல. இதனால் கதாநாயகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கே பாம் வைக்கிறாரு. இதனால் 21 வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் சட்டம் படிக்கிறாரு, ஒரு சட்ட மேதையாகவும் மாறுறாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் தன்னுடைய பகுதி மக்களுக்கு சட்ட ரீதியாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. பட் அந்த காலகட்டத்தில் ரோனாப்பூர் பகுதி நல்லாவே டெவலப் ஆகிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்டீல் ரிசோர்ஸஸ், நிறைய ஸ்டீல் கம்பெனி இருக்குது. அதனால் அந்த இடம் வந்து நல்லாவே டெவலப் ஆகிருக்கு. பட் ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய ராகுல் போஸ் அப்படிங்கிற ஒரு கார்ப்பரேட் முதலாளி எல்லாத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடைக்கல. இதனால் அங்கே ஒரு யூனியன் உருவாகணும் அப்படின்றதுக்காக கதாநாயகன் ஒரு முதல் முறையாக தன்னுடைய மக்களுக்காக சட்ட ரீதியாக ஒரு கார்ப்பரேட்டை எதிர்க்கிறாரு. ஸோ இதற்கு பிறகு எப்படி ஒரு மாஃபியா டானா உருவாகிறாரு, எப்படி ஒரு கிங் மேக்கராக உருவாகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இந்த பைரதி ரணங்கள். இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண ஆளை எப்படி வந்து ஒரு மாஃபியா டானா உருவாகிறாரு, எப்படி ஒரு கிங் மேக்கராக உருவாகிறாரு அப்படின்னு ஒரு மாஸ் கதையை சொல்லக்கூடிய ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோவாக காஸ்டிங் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ்குமார். ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் ஹிட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா, இவர் வந்து தமிழில் ஜெயிலர் படத்தில் நடிச்சிருப்பார். ஒரு சீனில் தான் வந்திருப்பார். ஒரு மாஸ் சீன் நடிச்சிருப்பார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வரவேற்பு இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு மாஸ் அண்ட் கமர்ஷியல் நிறைந்த ஒரு ஆக்டரை ஸோ கேஸ்டிங் பண்ணப்பவே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போயிடுச்சு. அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். தன்னுடைய நடிப்பால் மிரட்டியிருப்பார். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் எங்கே கமர்ஷியல் சேர்க்கணுமோ அங்கே கமர்ஷியல்ஸ் எடுத்திருந்தாங்க, எங்கே மாஸ் எலமெண்ட் வைக்கணுமோ அங்கே மாஸ் எலமெண்ட் வச்சுருந்தாங்க. இந்த படத்தில் நடித்திருக்கிற நடிகர்கள் எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயங்கள் எல்லாமே, அவர் எப்படி கிங் மேக்கராக உருவாகிறாரு, எப்படி ஒரு மாஃபியா டானா ஆகுறாரு, எல்லாமே ரொம்ப நீட்டாக காட்டியிருந்தாங்க. பட் எங்கே ஒரு ட்ராபேக்காக எனக்கு பட்டது அப்படின்னா, எங்கே ஒரு இடத்துல எமோஷ்னல் தேவையோ பெரிய அளவில் அது டச் ஆகலை. அதே போல் ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த திரைக்கதை இல்லை, அழுத்தமான காட்சிகள் இல்லை. அதெல்லாம் இருந்திருந்து அப்படின்னா இந்த படம் வேறு லெவலில் ஹிட்டாக இருக்கும். பட் எனிவே வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ்குமார் நடிகர்களுக்கு ஏற்ற ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த படத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.9. அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.